Hello guys, welcome to Vikins Views. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை கேமராஸ்க்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வாங்குறதுக்காக வந்துருக்கோம். வீலாங் கேமரா நம்ம சேனலுக்கு. ஆக்சுவலாக இவங்க சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ZV E1ன்ற மாடல். நான் வந்து நிறைய மாடல் கேட்டேன், பட் ஃபைனலாக வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான். ஏன்னா பிளாகிங்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமரான்னு சொன்னாங்க. பட் ஆனால் E1ன்னு ஒரு மாடல் இருக்குது. பட் ஃபுல் ஃப்ரேம் சென்சார். ஓ, அதனால நான் எனக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ZV E1ன்ற மாடல் தான் இது பண்ணியிருக்காங்க. நீங்களும் வாங்க, உங்களுக்கும் தேவையான கேமராஸை இங்கே வாங்கிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்டோ இல்லை சஜஷன் இருந்ததுன்னா அந்த சார் கிட்ட நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அவரே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவார் என்ன பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வாங்க சென்னை கேமராஸ்க்கு. கெனானில் 200 போனீங்கன்னா சொல்கிறேன். கெனான்லேயே நான் சொல்லியிருக்கேன். கெனானில் போனீங்கன்னா உங்களுக்கு அதான் ஃபுல் ஃப்ரேம் கேமரா, உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேம் பாடி கேமரா. சரி, நல்லா என்ன ப்ரொஃபஷனலாக போடணும், ஃபுல் ஃப்ரேம் பாடியில் வேணும். வந்து பெருசான வாய்ஸ் இருக்காது உங்களுக்கு, ஒரு டீசெண்டான மைக் உங்களுக்கு. மைக் யூஸ் பண்ண முடியல, இது டிஸ்பிளேர் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓ, இன்பில்டாக சொல்கிறேன். மட்டும் இல்லாமல் நீங்கள் லைட்ஸு, கிம்பிள்ஸு, ட்ரைபாட்ஸு, இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்கிறேன். ஏன்னா இருக்குன்னு சொல்கிறேன். லைட்ஸ்க்கு அடுத்து லைட்ஸ் வாங்குவாங்க, ஸ்டூடியோ ஷூட்டுக்கு கிம்பிள்ஸ் வாங்குவாங்க, அப்புறம் வந்து ட்ரைபாட்ஸ் வாங்குவாங்க. ட்ரைபாட்ஸ் எனக்கு ரேஞ்சு ட்ரைபாட் வந்து 1500 ஸ்டார்டிங் இருக்குது. ப்ரொஃபஷனலாக போகும்போது ஒரு மேன்ஃபோட்டோ மாதிரி பிராண்ட்லாம் வாங்கும்போது ஒரு 10,000 7,000 ஸ்டார்ட். எல்லா வெர்ஷன்ஸுமே ட்ரைபாட்ஸ் வந்து யாருமே வந்து இந்த மாடலாக பட்ஜெட் ஏற்ற மாதிரி கரெக்டான மாடல். நீங்கள் லாஸ்ட் டைம் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் ஏற்ற மாதிரி கரெக்டாக. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹாண்டியான கேமரா. இதுக்கு வந்து இந்த ரிமோட் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கேமரா வந்து ரிமோட் கனெக்ட் பண்ண ரிமோட் போட்டு யூஸ் பண்ணலாம். ரிமோட் மீன்ஸ் நீங்கள் சொன்ன அந்த டைப். இப்போ என்னோட R5க்கு வேற என்ன லென்ஸ் யூஸ் பண்ணலாம்? vlogging எல்லாமே ஃபுல் ஃப்ரேம் லென்சஸ் தான். தனிக்கு அடுத்து வேற என்ன? 50க்கு அடுத்து போனீங்கன்னா நீங்க ரேஞ்ச் ஃபோக்கஸ் பண்ணா 20% யூஸ் பண்ணலாம். ஓகே, இல்ல 20-75 யூஸ் பண்ணலாம் கேமரால. சிக்மால போனாலுமே உங்களுக்கு 28-70 இருக்கு, 24-70. அதெல்லாம் என்ன பிரைஸ் வருது? பட்ஜெட் பிரைஸ் டிஃபரன்ஸ் தான் ப்ரோ. ஒன்றும் இல்லை. G மாஸ்டர்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 167 அந்த G2 வெர்ஷன். ஓ, இல்லை G மாஸ்டர் G2 வெர்ஷன் சொல்லிட்டு 2 வெர்ஷன்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து கஸ்டமர் சாய்ஸ் தான். இப்போ உங்களுக்கு பட்ஜெட் 1 lakh 50,000 வேணும்னா நெக்ஸ்ட் சாய்ஸ் 2.2 அப்பச்சர் லென்ஸாக வாங்கிக்கலாம். அது என்ன ரேட் வருது? 2.2 அப்பச்சர் லென்சஸில் போனீங்கனாலே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 24-70 சிக்மாவில் போனால் 88,000 வரும். ஓகே, 80,000 ரேட் வரும் சிக்மாவில். கேமரா போனீங்கன்னா 67,500 வரும். அதே நீங்கள் சிக்மா சோனியில் போனீங்கன்னா 167 வரும். சில பேர் ஒரிஜினல் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம், சில பேர் ஒரிஜினல் மவுண்ட் தான் யூஸ் பண்ணுவோம், சோனி மவுண்ட். சில பேர் தேர்ட் பார்ட்டி தான். ஓகே, நல்லா இருக்குன்னா தேர்ட் பார்ட்டி ஆர்டில்ஸும் நல்லா இருக்கும். சோனியும் நல்லா இருக்கும். நீங்கள் இங்கெல்லாம் ப்ரெஸ் பண்ண வேணாம், நீங்கள் பட்டன் மேலெல்லாம் ப்ரெஸ் பண்ண வேணாம், கீழே ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ப்ளூடூத் மேலே பேர் பண்ணிடுவாங்க. ஓ, பேர் பண்ணிட்டா அவ்வளோதான். இது வச்சுக்கலாம். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வெரி குட், நீட்டாக. ஸோ நம்ம எதாவது இப்படி பண்ணுவீங்க. ஓகே, இப்படி பண்ணுவீங்களா? இப்படி பண்ணுவீங்களா? ஓகே, நம்ம அப்படியே பிளாக்கிங் பண்ணிக்கலாம். இந்த 75 லென்ஸ் போட்டுருக்கேன். 50 கூட இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம இதில். ஓகே, 50 லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லென்ஸ் போட இப்படியே பிளாக் ஐடியாஸ் கொடுக்கும். ஏன்னா நான் மற்றவங்களும் பெஸ்ட் பண்ணி தரேன், நான் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாடல் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, ஓகே, அப்படிதான் பண்ணுறது. பசங்களே சொல்லுவாங்க ஏன்னா ஸ்பெண்ட் போடாதுப்பா, நீ வேற எதாவது இன்னொருத்தர் என்ன போட்டார் 4,000-7,000 கேமரா போட்டார். அவங்க வந்து டிஜிட்டல் கேமரா. ஓகே ஓகே ஓகே, டிஜிட்டல் கேமரா. ஆமா, அதெல்லாம் டிஜிட்டல் கேமரா. இன்ஸ்டன்ட் கேமரா நீங்க என்ன ரேட் நீங்க ஹியூஜ் இன்ஸ்டன்ட் கேமரா. அது வந்து உங்களுக்கு உடனே இமிடியேட்டா போட்டோ வர மாதிரி கேமரா. அது ஒரு கிஃப்ட் பண்றாங்க அந்த மாதிரினா அது பெஸ்ட். இப்போ வாட்சிங் விக்கி வியூஸ்.